இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு பேருந்து பயணம். சென்னையிலிருந்து பழனிக்கு செல்கின்ற ஒரு பேருந்து. அதிலே ஒரு பயணி ஏறுகிறார். அந்த பேருந்தின் நடத்துனர், ஐயா, இங்கு நிறைய இடம் இருக்கிறது, வாருங்கள், வந்து உட்காருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அவர் உட்காரவே இல்லை. பஸ்ல அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டே இருந்தார். பஸ் செங்கல்பட்டை தாண்டிடுச்சு. இன்னும் அந்த ஆளு நடந்துகிட்டே தான் இருக்காரு. மறுபடியும் கண்டக்டர் சொன்னார், என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? இத்தனை சீட் இங்க காலியா இருக்கு, ஏன் உட்காராம இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்கன்னு. அதற்கு அவரு, நான் இங்க உட்கார வரலன்னு சொல்லிட்டாரு. விழுப்புரத்துல ஒரு ஹோட்டல்ல வண்டி நின்னுச்சு. சாப்பிட எல்லோரும் இறங்கிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் இறங்கல. கண்டக்டர் திரும்பவும் கேட்டார். அதே பதில் தான். அடுத்து திருச்சியில திண்டுக்கல்ல போய் நின்று இதே கேள்வியை கேட்டார். ஆனால் இவரிடத்திலிருந்து பதில் மாறவில்லை. எல்லோரும் தூங்கி எழுந்துட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் மட்டும் ஏன் நடந்துகிட்டே இருக்காருன்னு இதை நடத்துனர் யோசிச்சாரு. ஒரு வழியா பழனியும் வந்துடுச்சு. சென்னையிலிருந்து பழனிக்கு வந்திருக்கும் இவர் உட்காராம நடந்துகிட்டே தானே இருக்கிறார் என்று நடத்துனருக்கு ஒரு குழப்பம். சரி, மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்த்து விடுவோம், என்னதான் ஆச்சு இவருக்கு என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டார். இவருடைய கேள்விக்கு பல மனிதர்கள் ஆர்வத்துடன் பதிலையும் எதிர்பார்த்தார்கள். என்ன சமாச்சாரம்னு கேட்டு பல வயசானவங்களும் நின்னாங்க. இறங்கும் போது அவர்கிட்ட மீண்டும் இந்த கேள்வியை கேட்டாரு. ஏங்க இப்படி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு இப்படி பேருந்துல உட்காராம பழனி வரைக்கும் இப்படி நடந்துகிட்டே வந்தீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் பதில் சொன்னார், பழனிக்கு நான் நடந்து வரதா ஒரு வேண்டுதல், அதனால தான் நடந்துகிட்டே இருந்தேன்னு சொன்னார். என்ன, கேட்கும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருதா? இல்ல நாம தான் முட்டாள்தனமா நடந்திருக்கோமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுவும் கூட தன்னுடைய நேர்த்திக்கடனை மிக சுலபமாக செலுத்தக்கூடிய ஒரு வழிதான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மனிதன் அவன் தேவைக்கு இறைவனையும் விட்டு வைப்பதில்லை. அவனுக்கு தேவையான ஒன்றை பூர்த்தி செய்து கொள்ள கடவுளுக்கும் நஞ்சம் வாங்குவது எப்படி என்று கற்றுத்தருகிறான். உண்மையில் பிரதிபலன்கள் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துவதும் அன்பு செய்வதும் தான் வாழ்க்கை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.